வணக்கம். இன்னைக்கு அரசியல் நடந்த சில துணுக்கு செய்திகளை அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, காளியம்மாள் அதிமுகவில் சேர்ந்தது. அதிமுகவில் அவங்க சேர்ந்தது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் என்ன தெரியும், நாம் தமிழர் கட்சியில் தான் காளியம்மாள் இருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி தான் அவங்கள வளர்த்து விட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வளர்த்து விட்டது அதுதான். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 2010 அதிமுகவில் மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் காளியம்மாள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, தாவேகோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அவங்க எதிர்பார்த்ததை அவங்களால கொடுக்க முடியாது, கொடுக்கவும் வேணாம். ஏன்னா அப்படி தான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் பெருசாக பேச்சாளர்கள் இல்லை. காளியம்மாள் போன்ற பேச்சாளர்கள் நமக்கு இருந்தால் இன்னும் கூடுதல் பலம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்துக்கு அவங்களை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்ததை கொடுத்துட்டு அவங்கள கட்சிக்குள்ளே இணைச்சிட்டாங்க. 2010 நான் மாநகர பொறுப்பில் இருந்தேன். இப்போவும் நான் அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சில டிமாண்டெல்லாம் வச்சு தான் அந்த கட்சிக்குள்ளே சேர்ந்துருக்கிறாங்க அப்படின்னு ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ கட்சியில் பதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் மிக முக்கியமான ஒரு பதவியில் இருந்தாங்க. கொள்கை பரப்பு, இணைப்பு செயலாளர் பொறுப்பு இப்போ அதிமுகவில் கொடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணியும் OS மணியனும் தான் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் காளியம்மாளை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க காளியம்மாள்கிட்ட பேசும்போதே அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, நாகப்பட்டினம் தொகுதியை எனக்கு கொடுத்துருங்க, சட்டமன்ற தொகுதியை கொடுத்துருங்க. நான் மீனவ சமுதாயம் அதிகமாக இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு சீட்டை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாகப்பட்டினத்தை எனக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. கடந்த முறை நாகப்பட்டினத்தில் போட்டி போட்டால் தங்க கதிரவன் அவர் சீட்டு கேட்டு இது பண்ணிகிட்டே இருக்கிறாரு. சரி, அப்போ அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னோம்னா எனக்கு மயிலாடுதுறையாவது கொடுங்க. நாம் தமிழர் கட்சியில் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு நெருக்கி வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. மயிலாடுதுறை பாமக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அன்புமணிக்கு கொடுக்குறதா, உங்களுக்கு கொடுக்குறதா, கூட்டணி கட்சிக்கு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடுறதுக்கு ஒரு சீட்டு ஏற்பாடு பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதிமுக ஆட்சி அமைச்சது உங்களுக்கு வாரியம் தந்துடும் அப்படிங்கிற மாதிரி பேசி ஒரு டீல் பேசி அவங்க எதிர்பார்த்ததை கொடுத்துட்டு அதிமுக கட்சிகளை கொண்டு வந்துட்டாங்க. இனிமேல் அவங்க தேர்தல் பிரச்சாரத்தில் பரப்புரையில் அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராம்தாஸ்கிட்ட என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. ராம்தாஸை உசுப்பேத்தி விட்டுறதே GK மணி, அருள் இந்த போன்ற நபர்கள் தான் அப்படின்னு சொல்லி அன்புமணி தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இப்போ அன்புமணி கையில் கட்சியும் போயிடுச்சு, சின்னமும் போயிடுச்சு. ராம்தாஸ் தேர்தல் ஆணையம் போயிட்டாரு, நீதிமன்றம் போயிட்டாரு, வயசாயிருச்சு. இனிமேல் அவரால் பெருசாக போராட முடியாது. ஒரு எல்லையில் மகன் தானே அப்படின்னு சொல்லி சமாதானமாகி போகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. தேர்தல் நெருங்கிருச்சு. இவரை நம்பி எந்த கட்சியுமே கூட்டணிக்குள்ள வரல. திமுக பேச்சுவார்த்தை நடத்தினார். VCA இருக்கிறனால இல்லைங்க உங்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியா, நீங்கள் வாங்க, ஆனால் உங்களுக்கான தொகுதியை நாங்கள் தரோம், எத்தனை MLA சீட்டு தரோம் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் மாம்பழ சின்னத்தில் நிற்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. பாஜக என்ன சொல்கிறது, தாமரை சின்னத்திலே நின்றுங்க அப்படின்னு சொல்லி ராமதாஸ்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா நான் பிறந்ததுலேருந்தே பாமகடா, கட்சி சின்னம் முதற்கொண்டு எனக்கு மாம்பழம் தான், நான் மாம்பழ சின்னத்தில் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சா என் நிலைமை அப்படிங்கிற மாதிரி இதாகிட்டார். டென்ஷன் ஆகி கூட்டணியே வேணாம், தேர்தலை புறக்கணிச்சிடலாமா, நிராகரிச்சிடலாமா, இல்லை அன்புமணி நிறுத்துகிற வேட்பாளருக்கு எதிராக நம்ம வேட்பாளர் நிறுத்துவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் மனநிலையில் இருந்துகிட்டே இருக்கார். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் கூட அன்புமணிக்கும் அவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. அன்புமணி கட்சியை கைப்பற்றிட்டாரு அப்படின்னா, அப்போ இருந்த கும்பல்கள் இப்போ படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. GK மணி, அருள் இவங்க மட்டுமே போயிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களும் வரதை குறைச்சிட்டாங்க, ரொம்ப குறைச்சிட்டாங்க. இப்போ ராமதாஸுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. எப்படி என்னால் தொடர்ந்து லாபமாக சம்பாரிச்சானுங்க, என்னால் அரசியலில் முன்னுக்கு வந்தானுங்க, என்னால் தான் எல்லாமே அப்படின்லாம் பேசினானுங்க. இப்போ ஒருத்தன் கூட வரதில்லை, என்ன காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி ராமதாஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவங்க மகள் ஸ்ரீகாந்திக்கு கட்சிக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தாரு. அவங்களுக்கு சீட்டு கிடைக்காத மாதிரி சூழ்நிலை உருவாகிப்போச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல. GK மணியும் அருளும் இப்போ சமீப காலமாக தைலாபுரம் தோட்டம் சைடு போய் ராமதாஸ்கிட்ட போய் பார்க்குறது இல்லை, பேசுகிறது இல்லை. அவருக்கும் வருவானுங்களா மாட்டானுங்களாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஃபோன் அடித்து பார்க்குறாரு, ஃபோன் அடித்தாலும் எடுக்கிறது இல்லை. என்ன தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் அருள் எடப்பாடி பழனிசாமியோட எப்போயுமே நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர் தான் அவர் பாமக MLAவா இல்லை அதிமுக MLAவா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே வரும். இப்போ சேலம் அருளை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அவர் எடப்பாடி பழனிசாமியை போய் சந்தித்து அவர் காலில் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்தார். என்ன பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை அதிமுக சைடு கடைசி நேரத்தில் தாவறதுக்கு வாய்ப்பு இருக்குதா
அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இல்லை அவர் சேலம் தொகுதியவே கேட்குறாரு, அவர் நின்ற தொகுதியவே வந்து கேட்குறாரு. அதனால அதிமுக சார்பாக கூட அவர் போட்டி போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பா ராமதாஸ் தரப்பில் இருக்கவங்களுக்கே வந்துருச்சு. இவனுங்களை நம்பி தானடா அன்புமணிகிட்ட சண்டை போட்டேன். இப்போ கடைசியில் இவனுங்க எல்லாமே விட்டுட்டு சேலம் அருள் போய் அங்கே போய் எடப்பாடி பழனிசாமி காலில் விழுந்துட்டு வந்திருக்காங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கோவத்துக்கு ராமதாஸ் போயிட்டார். எனக்கான ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் இருப்பா ஜிகே மணி, அந்த ஆள் இருந்தாலே போதும், நான் எல்லாத்தையுமே திரும்ப கட்டி இழுத்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் இருக்கார். ஆனால் ஜிகே மணி என்ன செய்கிறாருன்னா, அவர் திமுக ஆதரவாளர், தீவிரமான திமுக ஆதரவு. அவர் முதலமைச்சரை போய் பார்த்துருக்காரு. ஏற்கனவே வந்து திமுக வந்து நீங்கள் வந்துருங்களேன், ஏன் அந்த சைடு கடை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா திமுகவில் இந்த மாதிரி நேரத்தில் போய் சேர்ந்தோம்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சையாக போட்டி போடலாம் பொன்னாரத்தில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். ஆனால் பொன்னாரத்தில் சுயேட்சையாக போட்டார்னா அவர் ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை. அதனால் திமுகவோட ஆதரவு கேட்டிருக்காரு. திமுக ஆதரவு சுயேட்சை சின்னம், அதில் போட்டி போடலாம், சுயேட்சையாக நான் போட்டி போடுறேன், ஆனால் உதயசூரியன் சின்னத்தில் கூட போட்டி போட தயாராக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ராமதாஸை விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் மாதிரி பேசியிருக்கார். பரவாயில்லப்பா, இவனாவது ஒருத்தனாவது நம்ம மேலே இவ்வளோ மரியாதை வச்சிருக்கிறானே, அவருக்கு வந்து நான் துரோகம் பண்ணிவிட்டு நான் வேறு கட்சியில் போய் இணைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் பேசியிருக்காரு. சேலம் அருள் இணையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் ஜிகே மணி வந்து சுயேட்சையாக பொன்னாரத்தில் போட்டி போடுறாரு, திமுக வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. சரி, மூணாவது மிக முக்கியமான ஒரு மேட்டர், புதிய தமிழகம் கட்சி தேர்தல் தேதியெல்லாம் அறிவிச்சிட்டாங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா அவங்க யாரோட கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. புதிய தமிழகம் கட்சியை வந்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் பாஜக மேலிடம் பேசுது. எடப்பாடி பழனிசாமி பெருசாக வந்து அவங்கள்ட்டெல்லாம் பேச விரும்பலை அவர். ஏன்னா அவங்களாம் பெரிய கட்சியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆளுமை கிருஷ்ணசாமிகிட்ட இருக்கா என்ன? அப்படிலாம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மேன் அவர். அவருக்கு கிருஷ்ணசாமிலாம் அவர்கிட்ட எல்லாம் பேசுவாரா? கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவாரா? அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணியில் நான் போகணும் அப்படின்னோம்னா எனக்கு 5 சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 சீட்டுக்கு குறைஞ்சி நான் இறங்கி வரமாட்டேன். எங்கள் கட்சி வளர்ந்துக்கிட்டே போகிற கட்சி, எங்கள் கட்சி இல்லாமல் தென் மாவட்டங்களில் யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணசாமி பேசிகிட்டு இருக்காரு. அது இல்லாமல் 5 தொகுதி இல்லாமல் 2028 எங்களுக்கு மாநிலங்களவை ராஜ்யசபா சீட்டு வந்து எங்களுக்கு கொடுத்தாகணும். அதுக்கு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி நயினா நாகேந்திரன்ட்ட கிருஷ்ணசாமி பேசியிருக்காரு. என்னடா அது இவர் திடீர்னு 5 சீட்டு கேட்குறாரு. 5 சீட்டு கேட்குறது கூட இல்லை, பேச்சுவார்த்தை பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். திடீர்னு ராஜ்யசபா எம்பி சீட்டு போட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் போட்டு கொடுத்தா தான் நான் வந்து உங்களோட பேச்சுவார்த்தையை நடத்த வருவேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இது எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருக்க வேண்டியிருக்கு. அதில் வந்து டக்குன்னு நயினா நாகேந்திரன் என்னென்ன செஞ்சுட்டாரு, இந்த கூட்டணியோட தலைமை யாருங்க? எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான், அவர்கிட்ட தான் நீங்கள் பேசணும். எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீங்கள் வேணால் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி 2 சீட்டுக்கு மேலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராஜ்யசபா எம்பிக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டார். ஆனால் இப்போ கிருஷ்ணசாமிக்கு பிரச்சனை இருக்குல்ல, அவர் திமுக தரப்பில் வேறு யார் கூட பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? திமுக தரப்போட தான் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். திமுக தரப்போட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது. அங்கே தான் புட்போலில் தூங்கிட்டு போகுது கூட்டணி கட்சியெல்லாம். அதனால் அங்கேயும் போக முடியாது. இவர் வந்து தாவேகா சைடு தான் போகிறதுக்கு ஆரம்பத்துலேருந்தே பேச்சுவார்த்தை அவர் நடத்திட்டு இருக்காரு. தாவேகா தனிச்சு போட்டி போட்டுது அப்படின்னா கடைசி நேரத்தில் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ தென் மாவட்டங்களில் நயினா நாகேந்திரனுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னோம்னா கிருஷ்ணசாமியோட ஆதரவு தேவைப்படுது. கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் எல்லாத்தோட ஆதரவுமே அந்த சைடு அவருக்கு தேவைப்படுது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்மளோட வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நம்மளை கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுட்டு ஓடுறாங்களே அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வருது. கிருஷ்ணசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அதிமுக, திமுக இவங்களோட கூட்டணி வைக்கிறத விட முதல் முறையாக தாவேகோட கூட்டணி வச்சு ஒரு 10 தொகுதிகளாவது நம்ம நிற்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவர் வந்துட்டார். இவங்களோட நின்று நம்ம என்ன பெருசாக ஜெயிச்சிட்டோமா? இவங்க கடைசி நேரத்தில் தேர்தல் சமயத்தில் நமக்கு உள்ளடி வேலை பார்த்து நம்மளை வந்து தோக்கடிச்சு தான் விட்டுருக்குறாங்க, எங்கே ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து நம்ம தாவேகோட நிற்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் கிருஷ்ணசாமி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள் தான் காளியம்மாளுக்கு வந்து சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் போட்டி போட்ட சீட்டு தருவாங்களா? 2வது வந்து பார்த்திங்கன்னா பாமக ராமதாஸ்கிட்ட இந்த ஜிகே மணி அருள் எஸ்கேப்பு, அப்புறமா 3வது புதிய தமிழகம் கட்சி வைக்கிற டிமாண்ட். இந்த 3 விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.